வாழ்க வளமுடன். ஞானமும் வாழ்வும் ஆடியோ புக். மலரின் பொருள்நிலை யாது ஆராய்வோம். ஏதோ சில வகையான இரசாயனத்தன்மை பெற்ற அணுக்கள் கூடி இயங்கும் ஒரு காட்சியே மலர். அவை மீண்டும் பிரிந்து காற்றில் கலந்துவிடும் காட்சியே புகை. அணுவென்ற ஒரு பொருள் இயங்கும் நிகழ்ச்சியே பூவும் புகையும் என்று விளக்கம் உடனடியாக கிடைக்கின்றது. மலரை போன்றே நாம் காணும் எல்லா உருவங்களும் காட்சிகளும் அணுக்கள் பல கூடி இயங்கும் கொத்து நிகழ்ச்சிகளே யாகும். உயிரினங்கள், உலகம், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் யாவும் அணுக்களாகிய கூட்டு நிகழ்ச்சிகளே. இவ்வாறெனில் பொருள்நிலை யாது? எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மூலமான அணு பொருளாக இருக்குமா? இந்த கேள்வியே அடுத்து எழுகின்றது. மேலும் சிந்திப்போம். பொருள் என்றும் நிகழ்ச்சி என்றும் பிரித்துணர்வது எவ்வாறு? அதற்கென ஏதேனும் ஒரு ஃபார்முலா உண்டா? உண்டு. நிலையில் மாற்றமடைந்து கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருந்தால் அது நிகழ்ச்சிகளேயாகும். மாற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் மூலமான முதல் நிலை, ஆதி நிலை எதுவோ அதுவே பொருள்நிலை என கொள்வது வேண்டும். ஒரு கொத்து நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு பகுத்து கொண்டே வந்தோமானால் இறுதியில் பகுக்க முடியாத ஒரு நுண்ணிய நிகழ்ச்சி துகள் பரமாணு, ஈத்தர்னு சொல்லுவாங்க. இப்படி அணுவும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. அது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டும் மற்ற ஒன்று தன்னை அணுகாமல் ஒரு அளவிற்கு இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டும் இயங்கும் முழு விடுதலை வேகம் கொண்ட இயக்க நிகழ்ச்சியாகும். இப்பரமாணுவிலிருந்து அதனுடைய இயக்கத்தை அறிவால் கழித்து உணர்வேமானால் மிகுதியாக இருப்பது என்ன? ஒன்றுமே இல்லை, சுத்த வெளிதான். இருப்பு நிலை. இப்பரவலியின் நுண்பகுதி இயக்க நிகழ்ச்சியே பரமாணு எனப்படுகின்றது. பரமாணுவில் இயக்கம் கழித்து உணரப்பெற்ற வெட்டவெளி நிலையே பொருளாக உள்ளது. இதுவே உண்மை, இதுதான் மெய், இதுதான் பரம். எது நேற்று எப்படி இருந்ததோ இன்றும் அப்படியே இருக்குமேயானால், நாளையும் அப்படியே இருக்குமேயானால் அதுதான் உண்மை, அதுவே மெய். நிகழ்ச்சிகளை பொருள் என யாரும் இதுவரை மதித்தும் வழங்கியும் வந்த அறிவு உண்மையான பொருள்நிலையை கண்ட பின் அதனை மெய்ப்பொருள் என கூறுகின்றது. வழக்கில் இருக்கும் பொருள் என்ற சொல்லின் மூலம் உணரப்பெறும் விளக்கத்திற்கும் உண்மையாக உணர்ந்த பொருள்நிலைக்கும் என்ன வேறுபாடு என பிரித்து விளக்கவே ஒரு சிறப்பு சொல்லாக மெய்ப்பொருள் என்று திருத்த சொல் தோற்றமாகிறது. வழக்கிலும் நிகழ்ந்து வருகிறது. பரம் என்ற மெய்ப்பொருள் இருப்பு நிலையில் வெளி சிவம் என்றும் தெய்வம் என்றும் வழங்கப்பெறும் ஆதிநிலை. அதுவே இயங்கும் நிலையில் அணு. இதனை சக்தி என்று வழங்குகின்றோம். சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. இயங்கும் நிலையில் சிவமே சக்தியாக கருதப்படுகின்றது. பரம் சக்தியாகி பராசக்தி ஆயிற்று. இக்காரணம் பற்றியே அது பரமாணு எனப்படுகிறது. பரமாணுக்கள் பல கூடி இயங்கும் ஒரு சிறு கொத்து நிகழ்ச்சியை விஞ்ஞானிகள் அணு என்று அழைக்கிறார்கள். பரமாணுக்கள் பல கோடி அணுவாகி, அணுக்கள் பல கோடி பேரணுவாகி, பேரணுக்கள் பல கோடி சிறிய பெரிய உருவங்களாக காட்சியகின்றன. ஆகவே அணுவும்
நிகழ்ச்சியே அன்றி பொருளல்ல. வெட்டவெளி என்றும் சூனியம் என்றும் கருதப்படும் ஒரு ஆதியும் அனாதியுமாகிய நிலைதான் பொருள். அதுவே மெய்ப்பொருள். உண்மையான பொருள்நிலை விளக்கத்தினை நாம் பெறும்போதுதான் நமக்கு மயக்கம் தெளிவாகிறது. அப்போதுதான் பொருளாக இருக்கும் ஒரு நிலையை மாத்திரம் பொருள் என்று மதிக்கும், கூறும், கருதும் மெய்யுணர்வு ஏற்படுகின்றது. இவ்வாறு மெய்ப்பொருள் நிலை விளங்கிவிட்டது. அதன் மூலம் நிகழ்ச்சி நிலையான பரமானு நிலை விளங்கிவிட்டது. இந்த அடிப்படையில் தொடர்ந்து சிந்தித்தால் அணுக்கள் இணைந்து விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் என்ற 5 பிரிவுகளும் அவற்றிலிருந்து அழுத்தம், ஒளி, சுவை, மனம், அறிவு என்ற 6 வகையான நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன என்பது தெரிய வரும். மெய்நிலையாகிய பரவெளியும் உயிர்நிலையாகிய பரமாணுக்களும் ஒரு எல்லைக்குள் அமையும் அளவில் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அங்கு நடைபெறும் இயக்கம் பல்வேறு நிலைகளை அடைகின்றது. அத்தகைய வேறுபாடுகள் தான் குறிப்பாக அறிவினால் உணரப்பெறும் முக்கிய பிரிவுகளாகிய விண், காற்று, வெப்பம், நீர், நிலம். இவ்5 பிரிவுகளில் ஒரு நிலையோடு மற்ற நிலை எந்த அளவில் கூடி இணைந்து இயங்குகின்றதோ அதற்கேற்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம், அறிவு என்ற 6 வகையான நிகழ்ச்சிகளும் அவற்றில் ஒவ்வொரு பிரிவிலும் பலவித ஏற்றத்தாழ்வு நிலைகளும் உண்டாகின்றன. ஒவ்வொரு இயக்கத்திலும் தன்னியக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், தரம் மாற்றம் இவை ஏற்பட்டு ஒன்று பலவாக இயங்கும் நிகழ்ச்சிகளாகின்றன. இந்த முறையில் இயங்கும் தொடர் நிகழ்ச்சிகள் அணுவாகி, அணுக்கள் கூடி காற்றாகி, வெப்பமாகி, நீராகி, அண்ட வெளியிலே தன்னைத்தானே சுழன்று சுற்றி மிதந்து இயங்குகின்றன. அதன் மத்திய பகுதியில் விரைவு குறைந்து அணுக்கள் நெருக்கமுற்று கனற்குழம்பாகி மேல் நோக்கி நீர்பரப்பிற்கு மேல் வந்து கெட்டியான பரிணாமமே நிலமாகும். மேலும் பூமியின் நடுமையத்தில் ஏற்படும் அணுக்கள் அழுத்தத்தில் வெப்பம் அதிகமாகி அதன் விளைவாக உலோகங்கள், இரத்தினங்கள், ரசாயனங்கள் இவை யாவும் உற்பத்தியாகின்றன. மேலும் விளைந்து கொண்டே இருக்கின்றன. முறையாக தானாக உண்டாகும் அணு அடுக்கு பெற்ற ஒரு இயக்க மண்டலத்தில் காந்தம், மின்சாரம், காற்று, நீர் ஆகிய 4 வகை சுழல்களும் ஏற்பட்டு கொள்ளல், தள்ளல் என்ற இயக்க நிகழ்ச்சிகள் முறையாக நடைபெறும். அது வித்தாகின்றது. மேலும் அவ்வித்தில் ஆற்றல் மீறி எழுச்சி பெற்று இயங்கி தாவர இனமான ஓரறிவு ஜீவனாகியது. அதனிலிருந்து ஈரறிவான புழு தோன்றி அதைத் தொடர்ந்து மூவறிவு, 4 ஐயறிவு பிராணிகளும் 6வது அறிவு பெற்ற மனித இனமும் தோன்றியுள்ளன.